ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் யாரும் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன். அப்போ தான் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் சுற்றி வளைக்காமல் விஷயத்துக்கு வரேன். இப்போ டெலிகாம் இண்டஸ்ட்ரி, அதாவது தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் ஒரு சில நிறுவனங்களுடைய ஆக்கிரமிப்புகள் இன்றைக்கி தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய பங்குகளாக இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்களையே தாராவாக்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்கோம். சரி, இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சுன்னு சொல்கிறேன். 2004 வரை பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் மொபைல் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா வீட்லேயும் மொபைல் ஃபோன் லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும். அதாவது பிஎஸ்என்எல்லில் பாரத் சாஞ்சர் நிகாம் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இது இந்த ஃபோன் தான் ஆரம்பத்தில் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அப்போ யார் என்ன அப்படின்னா வீட்டிலேருந்து லேண்ட்லைன் ஃபோன் இருந்தால் தான் ஒரு இதுக்கு பேச முடியும் அப்படின்னு நிலைமை வந்துச்சு. சரி, இதோட தொடர்ச்சிகள் அடுத்ததாக பார்த்தபோது 2002ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் தனியாரோட பங்களிப்பு இருக்கலாம்னு சொல்லி ஒரு சட்டத்திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த சட்டத்திருத்த மசோதாவும் பாஸ் ஆகுது. பாஸ் ஆனதுக்கு மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொலைத்தொடர்பு நிறுவனுடைய இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா தனியாருடைய ஆட்களின் பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இது என்னமோ 2002க்கு அப்புறம் தான். அப்போ ஒரு சில நிறுவனங்கள் போட்டி போடுது. அதில் ஒரு சில நிறுவனங்கள் இந்தியாவோட மிக முக்கியமான நிறுவனம் நீங்கள் அதுக்கு அந்த அந்த கம்பெனியே இப்போ கனவு போச்சு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் அவங்க கொடி கட்டி பறந்தாங்க. இன்றைக்கி பிஸ்னஸில் இல்லவே இல்லை, சுத்தமாக அந்த பிஸ்னஸ் ஃபீல்டே இல்லை. அதுக்கு அடுத்ததாக ஒரு 13 நிறுவனங்கள் சொல்கிறாங்க. அதில் டாடா இண்டிகாம் சொல்லக்கூடியது, அடுத்து யூனினான் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அப்போ வெளிநாடு இது அந்நிய முதலீடுகளுடைய கம்பெனியை பார்த்தீங்கன்னா யூனினான் கம்பெனி, யூனினான் ஒரு